ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம். இந்த காரியத்துக்காக ரொம்ப கரெக்டா ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா சாதாரண பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணோட பேசுவோம், அது வாங்கிட்டு நடக்கும். பேசுவான் என் பொண்ணால உன் பையன் பேசினா அப்படியே கலகம் வாங்கி பிரச்சனை ஆகி சர்ச்சே ஒரு ரெண்டா போற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பிசாசு ஏதாச்சும் ஒரு காரியத்துல நமக்கு வர்ற அந்த ஐக்கியத்தை குலைக்க ஏதாச்சும் மனுஷன் எடுப்பான். வேதம் சொல்றது பலவானை முண்டி கட்டுங்கள், காலையிலேயே சாத்தானை முண்டி கட்டுங்க, அப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கணும். இப்போ நீங்க பீஸ்ஃபுல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தவிர எந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்காங்க. ப்ராப்ளம் இருக்கோ ப்ராப்ளம் இல்லையோ, ப்ராப்ளம் வராதபடிக்கு ஆவியின் ஒருமை சபையில காணப்படும்படிக்கு எப்போது சபையில அன்பு, வாய்க்க, ஒருமான, ஒற்றுமை நிலைத்திருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விடாமல் ஜெபிக்கணும். நான் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும் இதாவே நீர் என்ன அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதால தக்கதாக நீர் எண்ணிலே நான் உண்மையிலே இருக்கிறதையும் அவள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய பரிசுத்தத்துக்காக, ஜனங்களுடைய பக்தி விருத்திக்காக, ஜனங்க ஆண்டோடைய வருகையில பிரவேசிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜெபம் உங்க சபை அப்படியே பற்றி மேல கணக்கு கொடுத்து அடிக்கிறோம். சபை அப்படியே செப்பா வந்து கண்ணீரெல்லாம் அவங்க ஊழியர் நிற்குங்கிறது மட்டும் மறந்துறாங்க. முழங்காலதான் அவங்க ஊழியர் நிலை நிற்குங்கிறது மட்டும் மறந்துறாங்க. நீங்க உங்க கையில் ஆண்டர் கொடுத்திருக்கிற இந்த பணிக்காக எவ்வளவு தண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம், எவ்வளவு இருதய தேவ சமூகத்துல பாடப்படுகிறதோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தின் அடிப்படையில தான் உங்களோட மட்டும் உங்க பிற்கால சந்ததி காலத்தில் அது நினைச்சு நீங்க போன ஒரு உங்க ஜெபம் கிரி செய்வோம். பிள்ளைகளுக்கு ஜெபம் அதான் சொல்றாங்க, செத்து போனாலும் ஜெபம் சாகாது. எப்படி ஜெபிக்கிறவன் செத்து போயிடுவான், ஜெபம் சாகாது. அது உண்மை. நான் நிறைய புத்தகம் அந்த காலத்துல படிச்சிருக்கேன். அந்த கீழ் மூடி அப்படின்னு ஒரு தேவ மனுஷன், அவரு ரசிக்கப்பட்டு நல்ல பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. அதாவது ஐரோப்பாவும் அமெரிக்காவையும் 2 கண்டத்தையும் கலக்கின ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரசிக்கப்படுவதற்கு அவர்களுடைய நண்பர்கள் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த ஜெபம் பண்ணவங்களுடைய இறுதி மரண ஆராதனை பங்கு பெறப்போகுதுன்னா இவருக்குள்ள ஆண்டவத்தோட கிரியை செய்கிறார். அப்போ அவங்க இந்த மோடி தான் வருது, மூடி ரசிக்கப்பட்ட மோடி ரசிக்கப்படணும். அவங்க எவ்வளவு ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க, அவன் மோடியை ரசிக்கப்படணும் சொல்லணும். இந்த மூடி ரசிக்கப்படுறதுக்காக உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு செத்தே போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய அடக்க ஆனதில் மனம் திரும்பி இவர் பெரிய காரியங்களை செய்யறார். உங்க மகனுக்காகவோ, உங்க மகளுக்காகவோ, உங்க இனத்தாருக்காகவோ, ஜனத்தாருக்காகவோ, யாருக்காகவோ நீங்கள் இடைவிடாமல் தேவனை நோக்கி பண்ணுகிற உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் ஜபங்கள் ஒரு நாளும் வீணாக கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு. ரொம்ப நம்ம ரெண்டு விஷயத்துலதான் சாகர வரைக்கும் ஜாக்கிரதா இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த ஜபத்திலையும் பாசம் போடணும், வழக்க பிரசங்கம் போடணும், தமாரியில் மேடையில பேசணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ஸ்பெஷல் காலிங். அந்த காலிங் நம்ம தெரிஞ்சாதான் தேவன் என்னை எப்படி அழைச்சாரோ அதை தவிர ஒரு ஸ்டெப் கூட நான் மேல முடியாது. சொல்லுவோம், தேவன் என்ன ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்தை நடத்துறாரு, அழைச்சிருக்கேன், இந்த குடும்பத்துல இதுதான் அழைச்சிருக்கேன்னா நான் 60,000 மக்கள் மத்தியில பேசுறது கனவு காணக்கூடாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த 60 குடும்பத்துல நான் மனரமியமா இருக்கணும். நம்ம அவருடைய அந்த காலைக்கு அழைப்பு தெரிந்து கொள்ள எல்லையை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்னை எப்படி அறிஞ்சிருக்கிறாரோ அப்படிதான் நான் அறியப்படுவேன். என்னை எப்படி தெரிஞ்சிருந்தாலும் அது எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். ஸோ சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ நான் ஒன்றுத்துல நான் திருப்பி வருவேன். என் கூட தேவ பிரசன்னத்தை நான் வளரேன், அது எனக்கு போதும். எங்க போனாலும் ஆண்டரை கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் எனக்கு இருந்தா போதும். அது ஒண்ணு எனக்கு போதும்.
நான் வந்து அங்க போகணும் இங்க போகணும், யாரோடையுமே எப்போதுமே நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. ஒப்பிட்டே பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒப்பிட்டு பார்த்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா நமக்கு பின்னாடி வந்தவங்க கூட முன்னாடி போயிடுவான், நேரத்தை ரசிக்கப்பட்டவங்க கூட கையா எங்கேயும் போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஏற்றி ஒரு மாதிரி ஆயிடும், கடவுள்கிட்ட பின்வாங்கிடும். அதெல்லாம் கிடையாது. ஆண்டவரையும் போதும், அவர் சோறு கொடுத்தா போதும், ஆதாரம் கொடுத்தா போதும், அவர் உள்ளதில் தந்திருக்கிறவைகள்ல இருக்கிறவைகள் போதும் என்று என்ன கடவுள் பல சொல்லுமா, உண்ண உணவு உழுந்த உடை அது இருந்தா நமக்கு போதுமானது. அவர் தந்திருக்கிற திரும்ப, அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் அது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனரமியத்துல ஆண்டவர் பின்பற்றார். அடுத்து பாருங்க 12வது வருஷம், உலகத்தில் இருக்கையில் அவர்களை உன்னுடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக காத்துக் கொண்டு வந்தேன். தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகனாக கெட்டு போன இல்லாமல் அவர்களின் ஒருவனும் கெட்டு போவதில்லை. எனக்கு கொடுத்தவங்க எல்லாமே நான் காத்துக்கிட்டேன். நீங்க கொடுக்கல ஒருத்த மட்டும் கேட்டு போயிட்டான், மற்றபடி யாருமே கேட்டு போனான். கேட்டு மகன் கேட்டு போனான். அதே மாதிரி இப்ப நம்ம கையில கொடுத்துருக்கிற நம்ம காத்துக்கொள்ள. நிறைய பேர் பாருங்க, இப்போ ஒரு சபை அனுப்பாங்க, கொஞ்ச நாள் அந்த சபை காணக்கூடாது, அப்புறம் வேற ஒருத்தர் ஒரு சபை அனுப்புவாங்க, இப்போ எனக்கு சபை ஊழியர் இல்லை, ஆண்டவர் வேற ஊழியர் வந்தாரு இப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மினிஸ்ட்ரியிலே நம்ம கவனமா இருந்து அதை நம்ம காத்துக்கொள்ளணும். நீங்க நீதிமொழி 26 காலத்துல 23ஆம் வசனம் பாருங்க. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றா இருந்தவர்கள், உன் மந்தையில கவனமா இருக்கு. ஒரு ஆடு வந்து இன்னைக்கு வரலன்னா, நான் வந்து ஒரு டைரி வச்சிருக்கிறேன், அதுல வந்து ஆப்ஷன் லிஸ்ட் எழுதுவேன். ஆப்ஷன் லிஸ்ட் ஒரு 10 பேர் வராம இருப்பான், ஒரு 15 பேர் திடீர்னு வராம இருப்பான். முன்னால போய் பாக்கணும், அப்படி இல்லை. மறுநாள்ல இருந்து அடுத்த வாரத்துக்குள்ள அவனுக்கு போன் அடிச்சு எதனால வரல, என்ன ரீசன், அதை தெரிஞ்சுக்கிறது. அதுதான் மண்டையில் மேல இருக்கிறது கவனமா இருக்கிறது. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு சாதாரண ரீசனா இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு தூக்கி போட்டாங்க, ஓகே. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு விருந்தாளி வந்தாங்க, ஏதோ ஒரு சொல்லி போனேன், அந்த ரீசன் ஓகே, நெக்ஸ்ட் சொல்லிட்டு வந்துடுவாங்க. சில பேர் வராமலே இருப்பாங்க, இதை வாங்க பார்க்காமலே இருப்பாங்க. சரி போட்டா அது பரவாயில்ல, அது வந்து நல்ல ஆடு இல்லை அப்படின்னு நினைப்போம். எந்த ஒரு மோசமான விசுவாசம் இருந்தாலும் நம்ம வாயினால போன்னு சொல்லக்கூடாது. ஆனா சாத்தான மட்டும் ஒரு வான்னு சொல்லக்கூடாது. சாத்தான ஒரு நாளும் வான்னு சொல்லக்கூடாது. விசுவாசிய ஒரு நாளும் போன்னு சொல்லக்கூடாது. அவதான் போனா போட்டான் பரவாயில்ல. ஆனா நம்ம எடுக்கிற முயற்சி எடுத்துட்டே இருக்கும். அவன் வராம இருந்தாலும் ஏதோ காலத்துல கோல்ஸ் போனாலும் நமக்கு கொஞ்சம் அவனை பின்பற்றிட்டே இருக்கணும். தொடர்ந்து அவன் எதிர்த்த கைப்பற்றி போயிட்டான், நோக்குறான். ஆனா அப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நான் முயற்சி எடுத்தேன், அவங்கதான் வரல, இருங்க நீங்க பார்த்துக்கோங்க, அந்த பொறுப்பு எனக்கு இல்லை. இதுவரைக்கும் நான் என்னோட கடமை நான் செஞ்சுக்கிட்டே ஆண்டவரேன், அதுக்கு மேலே நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு. உங்க உண்மையான போதனை உங்களை விட்டு பிரிஞ்சு போனப்போ நான் நிறைய பாதிக்கப்பட்டு கடல்ல மாட்டி, வியாதியில மாட்டி, நெருக்கத்துல மாட்டி, துன்பத்துல மாட்டி, வெட்டி லட்சியம் அடைந்து அப்புறமா ஒரு வேலைக்கு வருவான், இல்லைன்னா ஆண்டவர் விட்டே போவோம். இதுதான் நடக்குது 2 பிள்ளைகள். அது அவங்க காரியம். நம்ம காரியம் என்ன? உன் மந்தையின் மேல் கவனமா இருக்கு. மந்தையின் மேல் கவனமா இருக்கு. ஆண்டவரை எனக்கு 30 குடும்ப குழந்தைங்க சோதனை ஆண்டவரை, அந்த ஆத்மாக்கள் ஆசீர்வாதம் ஆண்டவர், அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கிறது ஆண்டவரை, அப்படியே ஒவ்வொரு அவனுடைய ஃபேமிலியோட ஒவ்வொரு டீட்டெயிலுக்காக ஒரு பிள்ளை எங்க சபையில இந்த 10 வருஷம் ரொம்ப துண்டு
அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை எவன் வந்தாலும் பார்த்த மாத்தத்துல வேணான்னு தெரியும். ஆனா அந்த பிள்ளை குண்டா இருக்கு, அந்த பிள்ளை பாடி நார்மல் ஆகணும் தான் அவங்க அம்மா சர்ச்சைக்கு வந்துடுறேன். அந்த பிள்ளை பிள்ளையா இருக்கும்போது வந்தாங்க, குடும்பமா ரசிக்கப்பட்டாங்க. சகோதரோட கூட சொன்ன 4 சகோதரர் ரசிக்கப்பட்டாங்க. இவன் பாடி மெரியவும் இல்லை, வயசு 30 கிட்டாவது ஒரு மாப்பிளையும் வரல. நானும் ஒரு நாள் விடாம ஜெர்மனிக்கு வந்தேன். குண்டத்தூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க, 6 அடி, ரொம்ப அழகா இருக்கிறான். அவன் இந்த பிள்ளைய பார்த்தாங்க, ஒண்ணுமே சொல்லல, ஓகேட்டான். இன்னைக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காங்க சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் அந்த பாஸ்டர் கோவில் சார்பா நான் தான் பிரசங்கமே பண்ண சொன்னேன். பாஸ்டர் நான் தான் மேரேஜ் பிரசங்கமே பண்ணேன். இன்னைக்கு பார்த்தா சமீபத்துல ஒரு ஆட்டம் வாங்கிட்டு யாருக்கு ஜெர்மனிட்டு போகுது. இன்னைக்கு அவங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. 30 வயசு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ளை கிடைச்சாங்க. ஆனா கிடைச்ச மாப்பிள்ளை ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், லட்சணமா இருக்கான், அழகா இருக்கான், ஹைட்டா இருக்கான். அவ்வளவு அருமையான நான் உடனே போய் பிள்ளை உனக்கா எவ்வளவோ ஜோம் பண்ண, முதல்ல எனக்கு ஒரு காணிக்கை கூட நான் கேட்கல. அதை பத்தி எல்லாம் நமக்கு கேட்கவும் இல்லை. என் பாரம், என் பிள்ளை, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அது என்னுடைய கடமை. அல்லேலூயா. பிள்ளைகளை கவனிங்க. ஆண்டு சொல்றார், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வசனத்தை படாக்கள் வயல் வாழ்ந்தத்தக்க திரையத்தையும் கொடுக்கும், வெள்ளாட்டுப்பால் ஆகாரத்துக்கும் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் வேலைக்காரின் பிழைப்புக்கும் மந்தையும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஊழியக்காரனுக்கு நம்முடைய ஊழிய ஸ்தலத்திலிருந்தே ஆண்டவர் தேவையை சந்திக்கணும். எப்பவுமே வேற எங்க இருந்து நம்ம தேவை ஆண்டவர் சந்திக்கிறார். நம்ம செய்யற ஊழியத்திலிருந்தே நம்முடைய தேவையை கத்தர் சந்திக்கணும். ஏழையா இருந்தாலும் அவங்க கொண்டே கத்தர் நம்மளை சந்திக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, வேலையா தன் பொருளுக்கு பாத்திரங்களா இருக்கிறான், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயன்னு சொல்லுவோம். அவர் தான் எல்லாமே. சரி, அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. 19வது வசனம், யோவான் 17 நான் முடிக்கிறேன். அவர்களும் அவர் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் எண்ணித்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவரே மகா பரிசுத்தர், என்னிடத்துல பாவம் உண்டு உங்கள் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும் சொன்னது. அவர் சொன்னார், நமக்காக அவரை என்ன செஞ்சாராம், பரிசுத்தமாக்குகிறேன். ஜனங்கள் சீடர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமும். ஊழியக்காரர்களுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். முதல்ல சாட்சி அடுத்தாப்புலதான் ஊழியம் பண்ணுவோம். நம்ம இருக்கிற ஏரியால நம்மளை விசாரிச்சாங்கன்னா சுற்றி உள்ள புறஞ்சாதிகள் மற்றவர்கள் அனைவரும் நம்மை குறித்து கொடுக்கிற அந்த ரிப்போர்ட் இருக்கு, அதுதான் நமக்கு சாட்சி. அதுதான் நமக்கு சாட்சி. நான் எவ்வளவு காலமாகதோ இருக்கு, நான் ரசிக்கப்பட்டு 37 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் என்னை திருமையா வாலிபத்துல ரசித்தார். 21 வயசுல நான் இயேசுவை முகமுகமா பார்த்தேன். அவர் என்கிட்ட வாய் திறந்து பேசினார். ஒரு பம்பு செட்ல நான் அப்ப குளிக்க போனேன். காலையில 5 மணிக்கு குளிச்சுட்டு படிக்க போனேன். அப்போ இயேசு என்கிட்ட முகமா பேசினார். என்ன பேசினார், நீ சொர்க்கத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு தலையை அசைச்சு பேசுறத நான் கேட்டேன். இல்ல சொல்லுமா, நான் உங்கள்கிட்ட கற்பனையா சொல்லல. அந்த நாட்கள் என் கையில இந்த பைபிள் இல்லை. அந்த நாட்கள்ல நான் +2 படிக்கும்போது ஒரு வாத்தியார் கொடுத்த புதிய ஏற்பாடு மட்டுமே இருந்தது. நான் பார்த்த இயேசு கிறிஸ்து உன்னத பாட்டில் சொல்லப்பட்டது போல வெண்மையும் சிறப்புமாக தங்கமயமாக மயிரெல்லாம் தலைமையெல்லாம் சுருளாக அழகாக இருக்கார். அவரை பார்க்கும்போது எனக்கு அச்சம் ஏற்பட்டது. ஆனா ஆண்டவர் என்னோட அன்பா பேசினார். 37 வருஷம் எங்க வலதுபக்க இடதுபக்க திரும்பாம அன்னையிலிருந்து கை பிடிச்சாரு. முன்னாடி பக்க சினிமாக்காரனா ஒரு தியேட்டர்ல ஒரு படம் விட மாட்டேன். புது படம், அந்த தாய்வேல்னு ஒரு படம், ரஜினி படத்துக்கு மற்றவங்க மேல ஏறி மிதிச்சு ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் எடுத்தோம்னா படிச்சுட்டு இருந்தது. இயேசு என்னை சந்திச்சு
வாழ்க்கையை சாதலாம் பார்க்கணும். அங்கிருந்து என் கிராமத்துல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருந்து டோட்டலா பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு. மணலில வந்து நல்ல சகோதரர்கள் ஆவிக்குரிய நம்பரை கொடுத்து வணைந்து கொண்டார்கள். அதனால எனக்கு இயேசு குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. அந்த ஆண்டவர் என்ன பரிசுத்தப்படுத்துவார், அவர் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவார் நம்பிக்கை. என்னுடைய ஊழியக்காரர்களே, பாஸ்டர்களே, நீங்க உங்களை இன்னும் பரிசுத்தமா, வேதம் சொல்றது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கு. இன்னும் ஆண்டவரோட நெருங்கி வாங்க, இன்னும் கிட்ட வாங்க, இன்னும் ஆண்டவரை பற்றி பிடிங்க. உலகமும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். அவருடைய பிரசன், அவருடைய பாதம், அவருடைய சமூகம், அவருடைய வேதம், இது ஒண்ணுதான் என் வாழ்க்கைக்கு என் லட்சியம். எனக்கு இதுவே போதும். சுமித் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நீங்க ஒரு சமயம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பினா அந்த சமயம் அறிவதற்கு முன்னாடி இந்த சபையின் போதகரை அறிந்து கொள்ளணும். அந்த போதகர் எப்படிப்பட்டவர்? சாட்சியான மனுஷனா? அந்த போதகர் ஜபிக்கிறவனா? அந்த போதகர் ஆத்ம பாரம் உள்ளவனா? தரிசனத்தோடு ஊழியம் செய்றானா? பொருளாசைக்காக ஊழியம் செய்றானா? அவன்கிட்ட ஒரு நித்திய நோக்கம் இருக்கா? முதல்ல யார் அறியணும்? போதகர். அந்த போதகர் எப்படியோ அப்படியே அந்த சபை. அதே அந்த மனுஷன் சொல்றாரு, ஒரு பட்டணத்தை குறித்து நீங்க அறிய வேண்டுமானா அந்த பட்டணத்தை அறிவதற்கு முன்னாடி அந்த பட்டணத்தில் உள்ள திருச்சபைகளுடைய நிலைமை என்னங்க அறிந்து கொள்ளும். அந்த பட்டணத்தில் உள்ள திருச்சபைகள் எல்லாம் எப்படி இருக்கு? பட்டணத்தில் உள்ள திருச்சபைகள் எல்லாம் உலகத்தோட ஒன்றி இருக்கா? அது தேவனுக்காக வேறு பிரிந்து சத்தியத்துக்காக வைராக்கியமா இருக்குதா? எழுப்புதல் தாமதிப்பதேன்னு ஒரு புக் இருக்கு. எத்தனை பேர் படிச்சுன்னு தெரியல. அதுல அந்த மனுஷன் சொல்லுவாரு, சபா போகிற போக்கில் தான் உலகம் போகுது. சபா நல்லா எரிந்து பிரகா உலகம் நல்லா. சபை உலகத்தோட அவரே சொல்றாரு, ஆண்டவர் சபைய உலகத்துல வச்சா சாத்தான் உலகத்தை கொண்டு வந்து சபைக்குள்ள வச்சுட்டான். இதுதான் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அப்போ நான் சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரதிக்கிற நான் தானே ஆகாரான தோணாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி தூக்கப்படுத்துவது. சரீர சாட்சி இல்லைன்னா எல்லாமே போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல. ஜனங்களுக்காக நான் என்னைத்தானே. இப்ப நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கோம்? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க கையில பொறுத்து கொடுத்தாரோ, எந்த அளவுக்கு ஜனங்களை கொடுத்தாரோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்த்து கொடுத்தாரோ, அந்த அளவுக்கு இன்னும் 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 நம்ம ஆண்டவரோட நெருங்கணும். பரிசுத்தங்கிறது கடையில் வாங்க முடியாது. பரிசுத்தங்கிறது அவரோட உள்ள ஐக்கியத்தை தான் வருது. நம்ம மட்டும் சொல்லுங்க, ஒன்லி த்ரூ பிரேயர் அண்ட் த்ரூ ரீடிங் தி வேர்ட். வேற ஒண்ணுதான் பரிசுத்தம். நம்ம சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த செல்போனை பார்த்துட்டு இருந்தாலும் வச்சுங்களேன். இன்னைக்கு எங்க வீட்டுல எனக்கு மனைவிக்கு இந்த மாதிரி டச் போன் பயன்படுத்த தெரியாது. என்னோட டச் போன் எல்லாருக்கும் ஓப்பன். பின்னாடி வரல வச்சா அத்தனை பேர் வரல வச்சா ஓப்பன் ஆகும். ஆனா ரெண்டு பசங்களுடைய என்னால ஓப்பன் பண்ண முடியாது. அவனை வாட்ஸ்அப்பை பார்த்தா லாக்டு ஜாக்கிங் வருது. எல்லாமே அவங்க எல்லாம் லாக் பண்ணி சொல்லிருக்கான். அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டான லைஃப் இல்லை, ஓப்பனான காரியம் இல்லை. எவ்வளவுதான் அவங்ககிட்ட என்ன இல்லை? அப்பா பார்த்தா பரவாயில்ல, அம்மா பார்த்தா பரவாயில்ல சொல்ல தக்க தைரியம் இல்லை. ஆனா இந்த போன் எல்லாருக்கும் முன்னாடி இருக்குது. பிள்ளைகளே, நான் இதுல ஸ்டான்லி அவருடைய பர்சன்ட் அதிகமா கேட்டேன். எப்பதான் சேர் பண்றேன்னா அப்பதான் பர்சன்ட் கேட்பேன். எப்பதான் 3 நாள் சாப்பிடும் போது நியூஸ் கேட்பேன். ஈவன் அந்த 10 நிமிஷத்துல கூட நான் தேவனுடைய வார்த்தையை ஏதாவது நான் காதல கேட்கணும் கேட்பேன். எனக்கே வீட்டுக்கு வந்து பாருங்க, நான் சாப்பிட்டு இருந்தா டிவி பார்ப்பேன். நான் சேவ் பண்ணா அந்த 10 நிமிஷம் சேவ் பண்ண நேரத்துல ஒரு பர்சன்ட்டை கேட்டுட்டே இருக்கேன். ஆலட்சுமி தேவகுமார் இந்த மாதிரி முக்கியமான தேவ மனிதருடைய பர்சன் சொன்ன உடனே எனக்கு அது வரும். அதுதான் கேட்பேன். அதுல இருந்து எனக்கு ஒரு குறிப்பு கிடைக்கும். அதுல இருந்து ஒரு தேசத்தை பொறுத்ததான ஒரு செய்தி கிடைக்கும். நம்ம இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி தேசத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு ஒரு உத்வேகம் வரும். பிள்ளைகள்
கடைசியா யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என் மகிமையை நீர் எனக்கு தந்ததுடன் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஆண்டது அந்த குடும்பம் இருக்கணும்ன்றது நம்ம லட்சியம். பாசங்கள்லாம் ஒரு அளவு பாருங்க. உங்க கையில 30 குடும்பம் கொடுத்தா 30 குடும்பத்தை நீ கொண்டு போகணும். 60 குடும்பம் கொடுத்தா 60 குடும்பத்தை கொண்டு போகணும். ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, என் நண்பர் ஒருத்தர் பிசிக்ஸ் மாஸ்டர். ரிட்டையர் ஆன பிறகு ஸ்கூல்ல கூப்பிட்டு அவருக்கு ஒரு நல்ல அவார்டு கொடுத்தாங்க. அவர் பிசிக்ஸ் 10th + 2 பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவர். அவர் சப்ஜெக்ட்ல ஒருத்தர் கூட பப்ளிக்ல ஃபெயில் ஆனதே இல்லை. 30 வருஷத்துல எல்லாரும் பிசிக்ஸ்ல பாஸ். அப்படி ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் இருந்தாருன்னா அவருக்கு பிரைஸ். இப்போ ஒரு வாத்தியாருக்கு 40 மாணவர்களும் பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆனா அவனுக்கு வேண்மை. ஒரு போதகருக்கு அவரை பின்பற்றின அவரோடு கூட வந்த குடும்பம் எல்லாம் மகிமையில பிரவேசித்தா, நித்திய ஜீவனை சுதந்திரிச்சா, அதுதான் பெருமை. சொல்றார், நீங்கள் நிலைத்திருந்தா நாங்க பிழைச்சிருக்கோம். அதோட அர்த்தம் நீ கிறிஸ்துவுக்கு நிலைத்திருந்தா நான் பிழைச்சிருப்பேன். ஒருவன் கெட்டுனது நிலைத்திருந்தா நிற்பா. அவன் கெட்டுனது வெந்து போனா போயிடும், ஊழியர் போயிடும். அவன் ஒருவேளை பிழைக்கலாம். அதுவும் எது நெருப்புல கொல்லியில அகப்பண்ண நெருப்புல அகப்பட்ட கொல்லியில் போதும் புலிக்கட்டை போதும். எப்படி ஒருத்தர் பொண்ணுனால சபையை கட்டுறாரு, இன்னொருத்தர் வெளியினால சபையை கட்டுறாரு. அவர் சபை அந்த தரம். இன்னொருத்தர் விரையேறப்பட்ட ரத்தன கற்களால சபை கட்டுறாரு. இன்னொரு கூட்டம் அவங்க வைக்கோலால சபை கட்டுறாங்க, மரத்தால சபை கட்டுறாங்க, காஞ்ச புல்லுனால ஒரு சபை கட்டுறாங்க. ஆனா அக்கினி ஒரு நாள் பரிசோதனை பண்ணும். நான் கேட்டது வெள்ளியா பொண்ணா அல்லது விரையேற்பட்ட கல்லாண்டு கட்டதுதான் தெரியும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும். சொல்றோமா? அப்போ சொல்றாரு, ஒருவன் கெட்டுனது நிலைத்திருந்தால் அவன் பிழைப்பான். ஒருவன் கெட்டுனது ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணா பிழைக்கூடாது. நண்பர்களே, நான் 37 வருஷம் ஆண்டு சமூகத்தில் அழகு ஜோடி இருக்கேன்னா இதெல்லாம் வீணா பிழைக்க கஷ்டம் இல்லை. நான் என் பிரயாசத்துக்கும் முயற்சிக்கும் ஏற்ற பலனை ஒரு நாள் காண வேண்டும். அதுதான் என்னுடைய அழைப்பின் நோக்கம். அந்த அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்த யூதாசை போல அந்த தீர்க்கதரிசியான ரெட்டிப்பான எலியா கூட இருந்து எலிசா 2 மடங்கு அபிஷேகம் பெற்றாரு. அவங்க கூட இந்த கேயாசி 4 மடங்கு பெற வேண்டியதா இருந்தது. அவன் புஸ்தகத்தை பெற்றுட்டு போயிட்டான். எலியாவின் சால்வை கேயாசிக்கு வந்தது, கேயாசி சால்வை எலிசாவுக்கு வந்தது, எலிசாவுடைய சால்வை கேயாசி பெறுவதற்கு பதிலா அந்த நாகமாண்ட போய் பாபிலோனிய சால்வை வாங்கிட்டு வந்தான். அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் புஸ்தகம் பிடிப்பாரு. எப்பவுமே இது எதுவரை பவுல் பிரிப்பது எதுவரைக்கும் ஓடி இருக்குமோ எதுவரைக்கும் தெரிஞ்சோ அதுல கவனமா இருங்க. இதுவரைக்கும் எவ்வளவு காலம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்துவ பின்பற்றீங்க, நாளைக்கு 2வது ஜபிக்க என்னென்ன பண்ணிட்டு அதை எதுவரைக்கும் தெரியுதோ அந்த நிலைமையா குறைஞ்சபட்சம் இருக்கு. பேராங்க உருவாக்கிறாங்க. உங்களை சார்ந்தவங்க ஆயத்தப்படு உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. என்ன போது என்னைக்கு வேணா வராங்க. நம்ம எப்போதும் நம்ம செய்து செஞ்சுட்டே இருப்போம். அவரை வாழ்க்கையை பொறுத்து அவங்க ஒரு மேட்டர் இல்லை. எப்பவுமே எஜமான் இந்த வேலையில வருவான் என்று அறியாது இருந்தாலும் எப்போதும் ஆயத்தமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா எப்போதும் அதையே செஞ்சாரு. நான் சொன்னது திரும்ப உங்களுக்கு ஞாபகம். அவர் நம்ம கொடுத்த உயர்த்த செய்யணும். அதான் தேவ சித்தம். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு டைரக்டான ஒரு தேவ செய்து கன்ஃபர்மேஷனா ஆண்டவர் ஜனங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நமக்கு கொடுத்த ஜனங்களுக்காக இடைவிடாம ஜெபிக்கணும். 4வது மந்தை மேல ஒரு கவனமா இருக்கு. மந்தையை தப்போடாத ஓனாய் எந்த பக்கமாய் நுழையும். கள்ள உபதேசக்காரன் வருவான்.
இதெல்லாம் காக்கும்படி எப்போது நம்ம விழித்து மந்தை காத்துவார். வேதம் சொல்லுது, மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தாங்க போடல, காத்து கொண்டிருந்தாங்க. ஆடு தூங்குது, இவன் காத்துட்டு இருக்காங்க. மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை இரவிலே காத்துக்கிட்டாங்க. நீங்க உங்க மந்தை உங்க கையில கொடுத்த காத்துக் கொள்ளுங்க. உன்னுடைய கிரீடத்தை வேறொருவர் எடுத்துக் கொள்ளாது. உனக்குள்ளதை இன்னொருத்தம் பறிச்சுக்கிறார்களுக்கு, உனக்குள்ளதை நான் வருமானம் பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தால பரிசுத்தம், சாங்டிபிகேஷன், இன்னும் பரிசுத்தம். அவர் நம்மளை பரிசுத்தவான்களாகவும் கூட அழைச்சிருக்கிறார். தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைச்சிருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்க, பரிசுத்தத்திற்கே அப்படின்னு அந்த வார்த்தை வந்து நீட்டிட்டு போகுது. தேவன் அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கு போடாம, தேவன் அசுத்தத்துக்கல்ல இருக்கு பரிசுத்தத்துக்கே அழைச்சிருக்கார். அதற்காக நம்ம இப்போ நம்மளோட கூட நம்ம மந்தையை தான் செய்வோம். ஒரு ஆசிரியர் 40 மாணவனை பாஸ் ஆகிறது எழுது, ஆனா ஒரு ஊழியர் அத்தனை பேரை காசு சேர்க்கிறது கஷ்டம். அதுக்கு அது இந்த லைன்ல இருக்கவங்க தான் தெரியும். எல்லாரும் கொஞ்சம் முறை உலகத்துல இருக்கிறாங்க. எல்லா விசுவாசிகளும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஆண்டுக்கு பெருமா இல்ல, எல்லாருமே உலகத்தில் இருக்கிறாங்க. அவர் திருவதான் அவங்க ரசிக்கும். பாச வாங்க நேரம் மனசு